அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் டாக்டரா. நான் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். வாயிலிருந்து வாழ் தமிழ் மொழி வாழிய வாழியவே. மாணவந்திரு வழக்கு மணந்திரு வன்மொழி வாழியவே. எரிகடல் வைப்பின் தன்மணம் வீசி இசைந்து வாழியவே. எங்கள் தமிழ் மொழி என்று மாறியவே. வளமாய் நான் பேசிய வள்ளலாய் வார்த்தை வழங்கிய நம் என்னைக்கு தலைவணங்கி அவையோருக்கு அடிவணங்கி ஆரம்பிக்கிறேன் என் உரையை. நீரின்று அமையாத உலகில் யாருக்கும் மாநின்ற அமையாத ஒழுக்கு என்றால் நம் வள்ளுவர் பிறந்தவை. எப்படிப்பட்ட வாயிருப்பிலும் நீ இல்லையே உலக வாழ்க்கை நடக்கிறார் என்கிறாரவர். இப்பொழுது புரிந்திருக்குமே நான் எதை பற்றி பேச வந்துள்ளேன் என்று. விளக்கே ஆதாரமாகவும் உன்னதமான நீரை சேமிப்பதை பற்றிதான் பேச வந்துள்ளேன். கருவறையில் உதிர்த்த நாள் முதல் கல்லறையில் தூய்கொள்ளும் நாள் வரை நீராலே நகர்ந்து நம்பிலே. கருவறை தண்ணீருக்குள்ளேதான் மொத்தமான பயணம். பூ உலகில் அவதரித்த புது பிஞ்சுக்கு நம் முன்னோர்கள் புதியை ருசித்து கொடுத்ததோ சீரி தண்ணீர் தான். அதனால்தான் தாயை பறித்தாலும் தண்ணீரை பறிக்காதே என்று போலும். நீரும் நீராடலும் தமிழர் நாட்டை பின்னிட்டிருந்தது அல்லவா? அதனால்தான் சொல்லுவோம், ஒன்றான பிள்ளை தமிழ் நீராட வைத்திருக்கிறார் போலும். பெண் பிள்ளைகள் பூப்பிள்ளுடன் பூப்பொழிவு விளையாட்டு திருமணமாக கடலாடல் தெய்வத்துக்கு மஞ்சள் விளையாட்டு. அம்மையை கடவுளுக்கு தண்ணீர் ஊற்றுதல் வீட்டுக்கு முதலாக தண்ணீர் கொடுத்தது. தண்ணீர் நம்மளோடு இருந்தது. இத்தகைய சிறப்பு வாய்ந்த விதத்தை நம் கையால் தெரியுமா? உலகம் முழுவதும் தண்ணீர் பந்தங்களுக்கு உட்கார்ந்துவிட்டு அமெரிக்கா, இந்தியா, பாகிஸ்தான், சீனா ஆகிய நாடுகளில் நிலத்தடி வளம் குறைந்து கொண்டே வருகிறதாம். குறிப்பாக கூற வேண்டும் என்றால் ராஜஸ்தான் மரத்தில் 10 ஆண்டுகளுக்கு முன்பே 200 அடி வரை அடிக்குழாய் இறக்கியும் துளி முடியும் துள்ளி குறிக்கவில்லையா? உலகம் தொடர்பில் குடிநீருக்கான கட்டும் சிக்கல் சட்டத்துக்கு போல எச்சரிக்கிறது உலக சுகாதார நிறுவனம். நிலையே இல்லாமல் கொட்டி கட்டி தெரிகிறான். அங்கிருந்து அவருக்கு தெரியாமல் நீ எடுத்துவிட்டு புட்டி புட்டியாய் விட கொடுத்துவாங்க. நீ நாய்க்குள்ள கொடுத்து ஓடுறது அவன் தோல்பொழி மலையை அலட்சியமாக பார்க்காமல் ஆகமாய் திட்டம் வைத்திருக்கலாமே. நாம் வீட்டுக்கு வீடு மழை கட்டுங்கள் வாக்கெட்டி வையுங்கள். குளம், ஏரி, கால்வாய், கிணறு ஆகிய நீர்நிலை மழைகள் முன்னே தூர்வாரி பாதுகாப்போடு அதற்கான விழிப்புணர்வை மக்களிடம் ஏற்படுத்த வேண்டுமா என்று நாம் சேமிக்கிறதே. பின்னால் பலரின் தண்ணீரை தடுக்க முடியும். காடுகள் பாதுகாப்போடு புதிய மரங்கள் செடிகள் வைத்து வளர்ப்பதாகவும் அதிக அளவான அம்சத்தை நம் ஆகாயத்திலிருந்து பெறலாம். சிறு வீட்டில் குளிக்கவோ பாத்திரங்கள் கழுவவோ பயன்படுத்தும் நச்சிலை தோட்டத்திற்கோ செடிகளுக்கோ பாய்ச்சுவதன் மூலம் அதிக அளவான தண்ணீரை நாம் வீணாக்காமல் தடுக்கலாம். சிறு துளிப்பெரு வெள்ளம் என்பார்கள். அதுபோல நம் சிறுதியை சிந்துகின்ற போது வெள்ளமாய் மாறி நம்மளை விட்டு சென்று விட்டார். நம் நிலை என்ன? சுவிட்சர்லாந்து நாட்டில் 1 லிட்டர் தண்ணீர் விலை என்ன தெரியுமா? 950 ரூபாய். நம்ப முடியுங்களா? இந்த நிலைக்கு யார் காரணம்? இன்னும் சொல்லுகிறேன் கேளுங்கள். பெஸ்ட் டேங்க் சுத்தம் செய்ய 5 முதல் 8 லிட்டர் தண்ணீர் தேவைப்படுகிறதா? முந்தைகளுக்கு சுத்தம் செய்ய 1 லிட்டர் போதுமா? ஷவர் குழியில் 40 முதல் 50 லிட்டர் தண்ணீர் தேவைப்படுகிறதா? இதே பக்கெட் குழி என்றால் 5 முதல் 8 லிட்டர் போதுமா? இப்படி வீணடிக்கும் தண்ணீரை ஒரு சில செய்திகள் தெரிந்து கொள்ள கட்டாயமாகும். உங்களுக்கு என்ன தெரியுமா? சொட்டு நீர் கொட்டலாக வேணுமா? தென்னாப்பிரிக்காவில் கேப்டவுன் சொட்டு நீர் கொட்டலாக வேணும் என முதலில் அழைக்கப்பட்டது. இந்த நீரை நமக்கு வரப்போகிறது. தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்தி சேமிப்பு முறையை அதிகரிக்க வேண்டும். தண்ணீரே அருமையானது. அதை தவறாமல் நீர் நம்பருக்கு பாசனத்துக்காக அதிக அளவு தண்ணீர் பாழாக விழுந்து தோற்றினால் பாசன முறை மட்டுமே. சொட்டு நீர் பாசனம், தெளிப்பு நீர் பாசனம் இதை குறைவான நீரை பயன்படுத்தி நிறைவான விளைச்சலை காண வேண்டும். ஆற்று மழை எல்லாம் நிறுத்திவிட்டால் நிலத்தடி நீர் குன்றாது. பண்ணக்குள்ள ஒன்று சேமிச்சு வைக்க மறந்து விட்டோம். ஒன்று சோதிச்சு விண்கலத்தை அனுப்பி வச்சோம். ஆழ்கடலில் ஒன்று அனாதையாக துரத்து விட்டோம். ஆயிரத்தில் ஒன்று வரவேற்க ரசாயனத்தை தூவி விட்டோம். 1000 அடியில் ஒன்றை பார்க்க ஆசை கொண்டோம். இப்படிப்பட்ட தண்ணீரை